நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறது இல்லை, ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்கா? எந்த அளவுக்கு உங்களால் செயல்பட முடியும்? எல்லாருக்கும் வணக்கம். படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர். கண்டிப்பாக சார், இந்த முறை பெண்கள் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னால் வந்து பெண்ணாக வந்து போட்டியிட்டு வெற்றி பெற முடிஞ்சது. இப்போ பெண்ணாக நம்ம போட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கு முதல்ல பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டப்பாக இருந்தது. அதனால் நிறைய விஷயங்களை இப்போ எல்லாமே சொல்லிட்டு இருந்த மாதிரி நிறைய சுய உதவி குழுக்கள் பெண்களை கூப்பிட்டு பேசும்போது தான் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஹவுஸ் ஒய்ஃப்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளியில் எப்படி அவங்களால கொண்டுட்டு வர்றதுன்றதே தெரியல. அதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஆள் நம்மளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆரை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறு தொழில் பண்ணுற பெண்களை ஒன்றா ஜாயின் பண்ணி இப்போ சமீபத்தில் ஒரு மார்க்கெட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இப்போ ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கிற பெண்களை நிறைய பேரை எனக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. அந்த சிங்கிள் பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிள் அவங்களோட லைஃப்பில். அப்போது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து நம்ம என்னென்னா ஒரு கடன் உதவியை வந்து தள்ளுபடி பண்ணுறது, இல்லை வட்டியை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது அவங்கள கூட இன்னும் மேலே நம்மளால் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற தாட் வந்து எனக்கு ஓடிட்டே இருக்குது. மற்றபடி இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்போவுமே இப்போ சப்போர்ட்டிவாக சில பெண்கள் வந்து வழி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு மேலே வர்றதுக்கு எங்களை மாதிரி ரெடியாக இருக்காங்க. ஒரு சில பெண்களால் வெளியில் வர முடியல. என்னதான் ஆண்கள் வந்து சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சில இடங்கள்ல பெண்களால் முன்னாடி வர முடியல. உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா சார், அவங்கள பற்றின தவறான வதந்திகளை பரப்புறது, அவங்க இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை ஈஸியாக அவங்களால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு, ஏன்னா அவங்க ரொம்ப போல்டாக வெளியில் வரும்போது பெண்ணுனாலே ஒரு சில விஷயங்கள் தப்பாக சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸு இல்லை அவங்க சைடில் இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து என்னென்னா நீ என்ன இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக அவங்க சொல்லும்போது நீ எப்படி வெளியில் போய் ஃபீல்டில் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு சொல்லி அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலுக்குள்ளே போகாத அளவுக்கு தடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. அரசியலுக்குள்ள பெண்கள் போகிறதுக்கு பயப்படுறதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஆண்கள் ஈஸியாக வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா அவங்க கேரக்டர் வந்து தப்பாக பேசுறது, இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி, இல்லை பெண்களால் சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நீ வந்து தலைவராக வந்துட்ட, உன்னால் என்ன பண்ணிட முடியும்? நாங்களாம் நான் முதல் பெண் தலைவராக இந்த ஊராட்சி மன்றத்துக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஆண்கள் தான் வந்து தலைவராக இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்வி, ஏன்னா இவங்க ஒரு சின்ன வயசாக இருக்காங்க, முதல்ல பெண்ணாக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷங்களாக வந்து அவங்க தலைவர் பரம்பரையாக வந்துட்டு இருக்காங்க. இவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை எல்லாத்தையுமே உடச்சி இப்போ நான் ஒரு ஸ்டேஜுக்கு அதை அழகி கொண்டு வந்துட்டேன் அப்படின்றது அது என்னோட திறமை. எல்லாருமே எல்லா பெண்களாலையுமே அப்படி பண்ணிட முடியுமானா பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள், நிறைய அட்டூழியங்கள் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து நிரூபிச்சாதான் நம்மளால இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்க முடியும். இப்போ நீங்கள் பலமுறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க, அந்த பெண்களுக்கு அதிக